வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமூக அறிவியல் இருக்க முக்கியமான 8 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றத பார்க்குறோம். சார், இது வரைக்கும் நான் விளையாண்டுட்டு இருந்துட்டேன் சார். இது வரைக்கும் நான் படிக்கவே இல்ல சார். இதுக்கப்புறமாச்சும் நான் படிக்கணும் சார். 8 மார்க் ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க சில பேர் கேட்கறது எனக்கு தெரியுது. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, கடைசி வரையும் படிக்க மாட்டாங்க. கடைசியா அந்த 3 மணி நேரம் இருக்குல்ல, அதுல படிச்சுட்டு போய் எழுதுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ். ஓகேவா? என்னது, கடைசி நிமிஷத்துல படிக்கிறது எப்படி? ஓகேவா? கடைசி நிமிஷத்துல மார்க் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு 8 மார்க் தெரியணும். 8 மார்க் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? ஈஸியா 16 மார்க். 16 மார்க். ஓகேவா? 2 கேள்வி எழுதினா போதும், 16 மார்க். அதுலயும் ஒரு கேள்வி தான் எழுத போறோம், ஒரு கேள்வி மேப். ஓகேவா? ஈஸியா என்ன பண்ணலாம், குறிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 8 மார்க் ஈஸியா வாங்கக்கூடிய பகுதி. எப்படி 5 மார்க்கு காலக்கோடோ அதே மாதிரி அந்த இது மாதிரி 8 மார்க்குக்கு மேப். ஓகேவா? சில பேர் என்ன பண்றீங்க, காலக்கோட தப்பா எழுதக்கூடாது. ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் காலக்கோடு பத்தி அப்படின்ட்டு. அதுக்கு ஷார்ட்கட்லாம் சொல்லியிருக்கேன், நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஓகேவா? என்னது 28 அப்படின்னா இருட்டு, 65 அப்படின்னா ஆரஞ்சு, இந்த மாதிரிலாம் நேரு என்ன பண்ணாரு அப்படின்னா இருட்டுல அறிக்கை வெளியிட்டாங்க. இருட்டுல அப்படின்னா 28 அப்படின்ற மாதிரி நிறைய ஷார்ட்கட் போட்டிருக்கேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்காதவங்க அந்த வீடியோ ஒரு வாட்டி பாத்துருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது முக்கியமா இருக்கக்கூடிய 8 மதிப்பெண் வினாக்கள். ஓகேவா? முக்கியமா இருக்கக்கூடிய 8 டாப் 8. ஓகேவா? 10 8 மார்க் படிச்சா கண்டிப்பா சொல்றேன் எழுதலாம். சார், எப்படி சார் இப்படி அடிச்சு சொல்றீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு 14 கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயரா நடந்த ஒரு 14 கொஸ்டின் பேப்பர். அந்த 14 கொஸ்டின் பேப்பர் எடுத்து இருந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். ஓகேவா? அதுல பார்த்ததுல ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றது சிக்கி இருக்கு. ஓகேவா? இதை படிச்சா போதுமா அப்படின்னா, உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை மார்க் எடுக்க வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா சில கஷ்டமான கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் இருக்கு உள்ள. ஓகேவா? என்னது என்னதான் என்னது மார்க் எடுக்க கூடாதா சோசியல்ல ஆஃபியல் எக்ஸாம்ல அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா சில கஷ்டமான கொஸ்டின் பேப்பரும் செட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு. ஆனா எனக்கு ஃபுல் மார்க் வேணும் சார், எப்படி கொஸ்டின் கொடுத்தாலும் நான் எழுதுவேன் அப்படின்னா சூப்பர். ஓகேவா? அந்த மாதிரி படிச்சு வச்சிருக்கீங்கன்னா சூப்பர். இல்ல சார், முக்கியமான ஒரு கொஸ்டின் சொல்லுங்க சார், கடைசி நிமிஷத்தையாச்சும் நான் போய் எழுதிக்கிறேன் அப்படின்னு நீங்க சில பேர் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஒரு குயிக்கா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்தெந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க, இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றது மேக் பண்றோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகேவா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷனா வரும். அப்பதான் எந்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்பதான் முடியும் ஈஸியா எல்லாத்துலயும் 90+ அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேவா? நம்மளோட டார்கெட் என்ன? 100. ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணக்கூடாது, நடுவில் டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்றதுக்கு அப்படியே போயிடக்கூடாது. அப்படியே இப்படி போயிடக்கூடாது. ஓகேவா? என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கணும். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷனா வரும். ஓகேவா? வேற ஏதாச்சும் இந்த இலவச நெருப்பு ஃப்ரீ ஃபயர்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சார், அது இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழகா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி வீடியோ வரும், நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோவா பார்க்கலாம். ஓகேவா? பார்த்து என்ன பண்ணலாம், ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஓகேவா? அதனால தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி லைக் பண்ண வேற வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுக்கோங்க, எங்களுக்கு வீடியோஸ் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா? லைக் பண்ண வேற வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1 அதுல பார்க்க போறோம். முக்கியமா இருக்க ஒரு கொஸ்டின் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், 43ல ஏபி அப்படின்னு கொடுக்குறாங்க, ஆர். ஓகேவா? இதுல ஒரு கொஸ்டின் அப்படின்றது நீங்க எழுதணும். ஓகேவா? எத்தனை கொஸ்டின் எழுதணும், இதுல ஒரு கொஸ்டின் எழுதணும். இதுல அப்படியே இதுல என்ன பண்ணணும், இதுல ஒரு கொஸ்டின் எழுதணும். பாருங்க, 43ல ஏ கொஸ்டின் எழுதுறீங்களா பி கொஸ்டின் எழுதுறீங்களான்றதை தெளிவா போடணும். ஓகேவா? 43 ஏவா அப்படின்னா ஏன்னு போடணும், இல்லையா பியா பின்னு போடணும். அடுத்து 44ல ஏவா இல்ல பியா அப்படின்றத போடணும். அதனால கரெக்டா எந்த கொஸ்டின் எழுதுறோம், எதுக்கு ஏ போடுறோமா பி போடுறோமான்னு பார்த்து எழுதணும். ஓகேவா? இல்லைன்னா மார்க் போயிடும். ஓகேவா? இப்போ பாருங்க, ரைட் an essay on the role played by the 19th century reformers towards the cause of women. ஓகேவா? இது கேட்டிருக்காங்க சார். இப்ப சில பேர் கேக்குறீங்க, சார் தமிழ்ல இல்லையா சார் அப்படின்னா இருக்கு, தமிழுக்கு இருக்கு. என்னது, கடைசியா ஒரு 10 கொஸ்டின் வச்சிருக்கேன். ஓகேவா? வீடியோ முடியும் போது தான் சொல்லுவேன், பாத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப ரைட் an essay. ஓகேவா? the role played by the 19th century reformers towards the cause of women. ஓகேவா? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து attempt an easy of the heroic fight வீரபாண்டிய கட்டபொம்மன் conducted against the East India Company. ஓகேவா? வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கு எதிராக சண்டையிட்டார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்ப்போம். மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் ஆன் கிவன் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. சென்னை, அடுத்து ஹிக்கார் டேம், பேடி ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியா, காட்டன் க்ரோவிங் ரீஜியன், அலுவை சாயில், அடுத்து கேண்டஸ்டிக் பிளைன், சேலம், மும்பை. ஒன்னு இதை குறிப்பா இல்ல இதை குறி அப்படின்னு கேட்றாங்க. மேப் த ஃபாலோவிங் இந்த கிவன் அவுட்லைன் த மேப் ஆஃப் இந்தியா. இது இந்தியா மேப் கேட்கறாங்க, அது என்ன பண்றாங்க, அதுவும் இந்தியா மேப்ல தான் கேட்கறாங்க. ஓகேவா? தெரிஞ்சது அப்படின்னா இதை கரெக்டா குறிச்சணும். ஓகேவா? என்னது சார், எனக்கு மேப் எதிரி நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா தயவு செய்து இதுக்கப்புறமாச்சும் பார்த்துட்டு போங்க, 8 மார்க் அப்படின்றது ஈஸியா வாங்கலாம். ஓகேவா? அப்ப ஸ்டேட் ஆஃப் ஹையஸ்ட் லிட்டரசி இன் இந்தியா, விசாகப்பட்டினம், காவேரி பிளைன், இந்தியன் ஓஷன், டீ ப்ரொடக்ஷன் இந்தியா, பனா பயோஸ்பியர், மேட்டூர் டேம், கங்கா ரிவர். ஓகேவா? பாத்துக்கோங்க, இதுல இருக்கக்கூடிய எல்லா ஓகேவா
சார் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்தா போதும்னா இருக்கக்கூடிய 14 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா மேப்பையும் நீங்க பார்த்துட்டு போகணும். அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, புரிஞ்சுதா? அடுத்த மேப் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து ஆஃப் எக்ஸாம் ப்ரீவியஸ் எக்ஸாம் 2 பாருங்களேன். டிஸ்கஸ் த மெயின் காஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, டிஸ்கஸ் த காஸ் ஆஃப் ரிவோல்ட் 1857 இந்த கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் ஆர் கிவன் அவுட்லைன் த மேப் இந்தியா. ஆரவல்லி, பிரம்மபுத்திரா, கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா, எலெக்ஷன் ஆஃப் கேபிட்டல் இன் இந்தியா, டெக்கன் பிளாட்டியூ, பிளாக் ஆயில் ரீஜியன், அடுத்து என்னது ஜஸ்ட் க்ரோவிங் ஏரியா, மசாகான் டாக் ஷிப்யார்ட். ஓகேவா, இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. பாத்துக்கோங்க, ஜஸ்ட் வந்து நான் ஸ்பீடா போறேன், என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சிட்டோமா அப்படின்னு பாத்துக்கோங்க. என்னது இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த 10 கொஸ்டின் அப்படின்றத காமிக்கிறேன், அதுல எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சது. சார் எனக்கு 8 கொஸ்டின் தெரிஞ்சது அப்படின்னா சூப்பர். சார் எனக்கு 10 தெரிஞ்சது அப்படின்னா வெரி சூப்பர். ஓகேவா, அந்த சார் ஒண்ணுமே தெரியல அப்படின்னா சூப்பர், இதுக்கப்புறமாச்சும் படிக்கணும். ஓகேவா, அதான் அந்த காமிக்கக்கூடிய ஒரு சைன். ஓகேவா, அதனால தெரியல அப்படின்னா அப்பயாச்சும் படிக்கணும். ஓகேவா, அடுத்து பாருங்க, மேப் த ஃபாலோவிங் பிளேசஸ் ஆர் கிவன் அவுட்லைன் மேப் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் குறிக்க சொல்றாங்க. ஓகேவா, தொட்டபெட்டா, அடுத்து என்னது கோரமெண்டல் காஸ்ட், ரப்பர் க்ரோவிங் ஏரியா, மேனச்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அது மாதிரி அகஸ்திய மலை, ரெட் சாயில் ரீஜியன், எனி ஒன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட். ஓகேவா, இது கேட்டிருக்காங்க. ஓகேவா, பாருங்களேன், உங்கள்கிட்ட நான் காமிக்கணும்னு நினைச்ச கொஸ்டின் பேப்பர் தான். இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்களேன். சார் என்ன சார் கொஸ்டின் பேப்பர் இது அப்படின்னு நீங்க கதறது தெரியுது. ஹாஃப் எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் 3. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 8 மார்க்கை கொஞ்சம் சுத்தி விட்டு 2 மார்க்லாம் கலந்து விட்டு கேட்டிருக்காங்க. உங்களை கஷ்டப்படுத்தணும், மார்க் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பயாச்சும் முடிச்சுக்கோங்க. 2 மார்க் படிக்கணும், 5 மார்க் படிக்கணும், 8 மார்க் படிக்கணும். ஓகேவா, எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும். ஓகேவா, பாருங்க, பால்கன் வரணும் என்ன, தியோபந்த் மூமெண்ட் என்ன, அது சம்பந்தமா எழுதுங்க. அடுத்து தீரன் சின்னமலை அவரு சம்பந்தமா எழுதுங்க. பெரியார் ஈவிஆர் அவரை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா மேப் என்ன இருக்கு பாருங்க, தார் டெசர்ட், அந்த தார் பாலைவனம், அந்தமான் நிக்கோபர் தீவுக்கு, எனி ஒன் ஃபிஷிங் ஹப் ஆஃப் இந்தியா, டீ க்ரோவிங் ஏரியா. டீ க்ரோவிங் ஏரியா அடிக்கடி வருது. ஓகேவா, பிளாக் சாயில் ரீஜன், பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் ஏரியா, ஏர் ரூட் ஃப்ரம் மும்பை டு டெல்லி, டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து வைகை டேம். அடுத்து பார்க்க போறது வைகை டேம். வைகை டேம், கல்ஃப் ஆஃப் மன்னார். கல்ஃப் ஆஃப் மன்னார் ரிப்பீட் ஆகுது, திருச்சி, கோயம்புத்தூர். அடுத்து இருக்கு எனி ஒன் சீ போர்ட். ஒன்னு சீ போர்ட் கேட்கறாங்க, இல்லைன்னா ஏர்போர்ட் கேட்கறாங்க. அடுத்து செட்டிநாடு பிளைன்ஸ், கன்னியாகுமரி, ரைஸ் போல் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா, என்னது இப்ப பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு தெரியும். தெரியல அப்படின்னா உடனே புக் எடுத்து படிச்சிருங்க. ஓகேவா, அப்பதான் வந்து மார்க் எடுக்க முடியும். ரைட்டா, ஓகே, அடுத்து பார்க்கலாமா? கொஸ்டின் 3 பார்த்தாச்சு. 4 பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது 4. இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன் மாஸ் லீடர். ஓகேவா, நான் அப்படியே காமிச்சிட்டே வரேன். எந்தெந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்துட்டு என்ன பண்றோம், டாப் 10 கொஸ்டின் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஓகேவா, எக்ஸ்பிளைன் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாயில் டிஃப்யூஷன் இன் தமிழ்நாடு, அதை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபாலோவிங் பிளேசஸ் இன் மேப் இன் இந்தியா. ஓகேவா, அடுத்து பாருங்களேன், பார்க் ஸ்ட்ரைட், எவரெஸ்ட், மவுண்ட் ஃபாரஸ்ட், சவுத்தர்ன் மான்சூன், வெஸ்டர்ன் காட்ஸ், டீ க்ரோவிங் ஏரியா. டீ க்ரோவிங் ஏரியா இல்லாம கொஸ்டினே இல்லை. ஓகேவா, அலுவல் சாயல், கங்கா. ஓகேவா, அப்ப என்னது ஆறுகள்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் பார்க் ஸ்ட்ரைட், எவரெஸ்ட், மவுண்டைன் சம்பந்தமா இருக்கிறது பாத்துக்கோங்க. ஓகேவா, இதுல என்ன இருக்கு அப்படின்றத தயவு செஞ்சு பார்த்து போயிருங்க. கண்டிப்பா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. ஓகேவா, தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருப்போங்க. கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறது கல்ஃப் ஆஃப் மன்னார் கொஸ்டின் இல்லாம இல்லவே இல்லை. சென்னை பத்தியும் இல்லாம இல்ல. காவேரி, நெய்வேலி, சேலம், நீலகிரிஸ், காஃபி க்ரோவிங் ஏரியா, பே ஆஃப் பெங்கால். ஓகேவா, அது இதெல்லாம் வந்து ஈஸியா குறிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர். ஓகேவா, இது கரெக்டா பாத்துக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் 4. ஓகேவா, இதுல என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 5. இதுல என்ன பார்க்கலாமா? இதுல எஸ்டிமேட் பெரியார். ஓகேவா, இவிஆர் டிசைவ் கான்ட்ரிபியூஷன் தி சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு. ஓகேவா, அடுத்து அக்கௌண்ட் ஆஃப் தி அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் ரிவர்ட். ஓகேவா, வெள்ளூர் ரிவர்ட்டும் சரி, 1857 நடந்த உயர்மையும் சரி, கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா கேட்காம இருக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். அதனால தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஓகேவா, மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் இன் கிவன் டு அவுட்லைன் த மேப் இன் இந்தியா. என்னது கேட்டு சிகரம், என்னது கல்ஃப் ஆஃப் மன்னார் கேட்காம இல்லவே இல்லை. டெக்கன் பிளாட்டியூ, தக்கான பீடபூமி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் டைரக்ஷன், ஷேட் த ரீஜன் ஆஃப் ஜூட் கல்டிவேஷன், சேனல் உற்பத்தி செய்யறது. அடுத்து மும்பை, ஸ்டேட் ஆஃப் ஹையஸ்ட் லிட்ரஸி இன் இந்தியா, கோல் மைனிங் சென்டர். ஓகேவா, தயவு செஞ்சு இதெல்லாம் பாத்துருங்க. என்னது இதெல்லாம் முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர். என்னது வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் நடந்த கொஸ்டின் பேப்பர். இதுல இருந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா, அடுத்து மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் கிவன் அவுட்லைன் மேப் இன் தமிழ்நாடு. ஓகேவா, வைகை ரிவர், தொட்டபெட்டா, லைம்ஸ்டோன் ஏரியா, மவுண்டைன் ஃபாரஸ்ட், மில்லட்ஸ் ப்ரொடியூஷன் இன் ஏரியா, மேட்டூர் டேம், அடுத்து சலன் சாயில், பிஎல்சி இண்டஸ்ட்ரி. ஓகேவா, இது கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்கலாமா? இது ப்ரீவியஸ் கொஸ்டின் 5.
அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 6 பார்க்கலாமா? எக்ஸ்பிளைன் காந்திஜி இன் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். ஓகேவா? இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். அடுத்து டிஸ்கஸ் த மெயின் காஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் பத்தி கொஸ்டின் இல்லாம இல்ல. பெரியாரை பத்தி கொஸ்டின் இல்லாம இல்ல. அப்புறம் 57 புரட்சியை பத்தி கொஸ்டின் இல்லாம இல்ல. அடுத்து 19ஆம் நூற்றாண்டுல பெண்கள் அந்த பங்கு பத்தி இல்ல. இந்த மாதிரி கொஸ்டின் அது கண்டிப்பா இல்லாம இருக்கவே இருக்காது. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? அடுத்து இங்க பாருங்களேன், அவுட்லைன் மேப் பாருங்களேன். கோதாவரி ஆரவல்லி ரேஞ்ச் நம்ம 2-3 வாட்டி பாக்குறோம். பார்க் ஸ்ட்ரைட் அதை பத்தி கேக்குறாங்க. அடுத்து என்னது சுந்தர்பன் ஃபாரஸ்ட். ஓகேவா? சுந்தர்பன பகுதி அதை பத்தி. ஷேட் ஆஃப் ரீஜன் காட்டன் கல்டிவேஷன். அப்ப என்னது காட்டன் கல்டிவேஷன் தெரியணும். அடுத்து என்னது ஜூட் கல்டிவேஷன் தெரியணும். அடுத்து என்னது ஏர்போர்ட் தெரியணும். அடுத்து என்னது அதாப்பா துறைமுகம் அது தெரியணும். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனி ஒன் சென்டர் ஆஃப் பெட்ரோலியம் அது தெரியணும். ஓகேவா? இதெல்லாம் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? என்னது டிரா த ரயில்வே ரூட் ஆஃப் சென்னை டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதெல்லாம் வந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? நார்த் ஈஸ்ட் மான்சூன் சவுத் ஈஸ்ட் மான்சூன் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? அது படிச்சுக்கணும். அடுத்து பாருங்க மறுபடியும் கல்ஃப் ஆஃப் மன்னார், அகஸ்திய மலை, நாகப்பட்டினம், எனி ஒன் அயன் மைனிங் பிளேஸ். மைனிங் பிளேஸ் தெளிவா பாத்துக்கோங்க. மைனிங் பிளேஸ் வந்து கொஸ்டின் அப்படின்றது கேட்கறேன். அப்ப நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, இதெல்லாம் கேட்கறாங்க. டேம்ல இருந்து ஒரு கொஸ்டின், மைனிங்ல இருந்து ஒரு கொஸ்டின், அது கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இருந்து ஒரு வளைகுடா சம்பந்தமா ஒரு கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க. ஓகேவா? அடுத்தது பேர்ட் சான்ச்சுரி. ஓகேவா? சரணாலயங்கள் எங்காச்சும் இருக்கு அப்படின்னா சரணாலயத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தாமிரபரணி, மேட்டூர் டேம், தூத்துக்குடி. அப்ப 6 சம்பந்தமா தெரியணும். 6 சம்பந்தமா இருக்கிறதும் கேட்கறாங்க. புரியுதா? சாரிப்பா. ஓகே புரியுதா? அப்ப என்னென்ன எழுதணும் அப்படின்றது பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சூப்பர். ஓகேவா? தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க, உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, தெரியல அப்படின்னா அடுத்து போய் செக் பண்ணிடணும். ஓகேவா? ஏன் இது நமக்கு தெரியல அப்படின்றது உடனே படிச்சிடணும். அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 7. இதுல என்ன மாட்டுதுன்னு பார்ப்போமா? எஸ்டிமேட். அந்த பெரியாரை பத்தி கொஸ்டின் வந்துருச்சா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி சோசியல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தமிழ்நாடு கொஸ்டின் இருக்கா? அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதை பத்தி கேட்கறாங்களா? அப்ப பெரியாரை பத்தி கொஸ்டின் இல்லாம இருக்காது. அவரை பத்தி கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். கண்டிப்பா படிக்கணும். புரியுதா? அது பாருங்க. மேக் தி அவுட்லைன் மேப் இன் இந்தியா. மவுண்ட் K2, பார்க் ஸ்ட்ரைட், கோரமண்டல் கோஸ்ட், அந்தமான் நிக்கோபர் தீவு, ரயில்வே ரூட் ஃப்ரம் சென்னை டு டெல்லி இது எழுத சொல்லியிருக்காங்க. மால்வா பிளாட்டிவ், டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன், பேடி க்ரோவிங் ஏரியா. ஓகேவா? பயிர் எங்க வந்து அதிகமா விளையுது அது கேட்டுறாங்க. அடுத்து மார்க் தி ஃபாலோவிங் அவுட்லைன் மேப் இன் தமிழ்நாடு. ரிவர் வைகை, கல்ஃப் ஆஃப் மன்னார், சென்னை. அடுத்தது டெமர்கேட் தி மெயின் ரீஜியன் ஆஃப் அலுவியல் சாயில். ஓகேவா? அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ், அடுத்து காவேரி டெல்டா, தொட்டபெட்டா, அகஸ்தியமலை, தொட்டபெட்டா, காவேரி. இதை வந்து பிடிச்சிட்டே இருக்காங்க. அது வந்து கொஸ்டின் எல்லாமே இல்ல. தயவு செஞ்சு இதை படிச்சிடணும். ஓகேவா? இதுல இருந்து கேட்பாங்க. அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 8. எதுக்கு இதெல்லாம் மெனக்கெட்டு எடுத்து வந்திருக்கேன்னா, இதெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா அடிச்சு சொல்றேன் கண்டிப்பா, இதுக்கு எக்ஸ்ட்ராவும் படிச்சு வச்சிருக்கீங்கன்னா அடிச்சு சொல்றேன் கண்டிப்பா 90+ எடுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்க பார்க்கும்போதே வந்து தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, ஒன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா அந்த வீடியோ பாஸ் பண்ணிடுங்க, போயிட்டு புக் எடுங்க, எடுத்து உட்காந்து படிங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இல்லாம இருக்கவே இருக்காது. தமிழ் வீடியோ அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அடுத்து அக்கவுண்ட் ஆஃப் தி அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் ரிவோல்ட் 1806 1857 படிக்காம எக்ஸாம் ஆல கால் எடுத்து வைக்க கூடாது. அது படிக்காம கால் எடுத்து வைக்க கூடாது. கண்டிப்பா கேள்வி இருக்கும். ஓகேவா? அது படிச்சுட்டு போங்க. அடுத்து டிஸ்கஸ் தி ரெஸ்பான்ஸ் சுவேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. சில டைம் வந்து கொஸ்டின் இந்த மாதிரி கேக்குறாங்க. ஓகேவா? டிஸ்கஸ் தி ரீசன் பிஹைண்ட் தி பார்ட்டிஷன் இன் இந்தியா. ஓகேவா? சில டைம் இது கேக்குறாங்க. ஓகேவா? இது நோட் பிஹைண்ட் தி ரைட் ஒன்லி நோட் ஃபார் தி question related to map. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க. mark the following places given to outline the India. ஓகேவா? அடுத்து காரகோரம், ஈஸ்டர்ன் காட்ஸ், பார்க் ஸ்ட்ரைட், ரிவர் கங்கா, ஈஸ்ட் கோவிங் ஏரியா, கல்ஃப் ஆஃப் கட்ச், அடுத்து மால்வா பிளாட்டிவ், அடுத்து டேட்ரைட் டு ஒஸ்லா. எனக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேதுங்க. அடுத்து இங்க பாருங்களேன், மார்க் தி பிளேசஸ் இன் யுவர்ட்னா தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடு இந்தியா அதை வச்சு என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அதுல இருந்து கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? அடுத்து கோயம்புத்தூர் பிளாட்டிவ், கோடியங்கரை. ஓகேவா? அடுத்து அகஸ்தியமலை, கன்னியாகுமரி, பே ஆஃப் பெங்கால், மேட்டூர் டேம், தொட்டபெட்டா, ரிவர் காவிரி. அப்ப என்னது கொஸ்டின் திருப்பி கேட்கறாங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எழுதிடலாம். ஈஸியா 8 மார்க் எடுக்கலாம். இது படிச்சாங்க அப்படின்னா ஈஸியா 8 மார்க் எடுக்கலாம். ஓகேவா? அதனால தெரியணும். இப்ப நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். என்ன சார் அப்படின்னா, எழுதும் போது இதுல 8 பாயிண்ட் நமக்கு தெளிவா நம்ம குறிச்சிருவோமா அப்படின்ற கான்ஃபிடன்ட் இருக்கு அப்படின்னா இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணுங்க. இல்ல ஒன்னாச்சும் எனக்கு டவுட்டா இருக்கு, ஆனா இந்த கொஸ்டின்ல வந்து எழுதிடுவேன் அப்படின்னா அப்படி எழுதுங்க. இல்ல அப்படின்னா 8 மார்க் 7 மார்க் ஆகலாம், 6 மார்க் எழுதலாம், மார்க் கம்மியாகும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், தெளிவா எழுதுங்க. ஓகேவா? சூஸ் பண்றது கரெக்டா சூஸ் பண்ணணும். அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 9. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்களேன். எவாலுவேட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அண்ட் சுவாமி விவேகானந்தா இன் ரெஜினேட் இந்தியன் சொசைட்டி. இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அட்டெம்ப்ட் an easy heroic fight
வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் அகைன்ஸ்ட் தி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அப்ப ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருந்து கொஸ்டின் எல்லாமே இருக்கவே இருக்காது. கண்டிப்பா கேட்கறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? கட்டபொம்மனை பத்தி கொஸ்டின் இல்லாம இருக்காது. தயவு செஞ்சு படிச்சிருங்க. அடுத்து விஷுவலி சேலஞ்ச், அது வந்து நோட் போட்டு போட்டுருக்காங்க. ஓகேவா? அதை விட்டுருங்க. ஓகேவா? மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் தி கிவன் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. ஓகேவா? வித்யா ரேஞ்ச், யமுனா ரிவர், தி ஏரியா ஆஃப் ஜூட் கல்டிவேஷன், மால்வா பிளாட்டியூ, எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் சவுத்தர்ன் ரயில்வே அண்ட் ஏரியா ரிசீவிங் ஹெவி ரெயின்ஃபால், கல்ஃப் ஆஃப் கட்சி. ஓகேவா? இதுல இருந்தா கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறாங்க. நீங்க பார்த்து வந்தனால தெரியும். அது ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஒரே கொஸ்டின் என்ன பண்ணுங்க, ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அடுத்து தொட்டபெட்டா, நாகப்பட்டினம், பேர்ட் சான்ச்சுரி, அடுத்து புலிகாட் லேக்கு, அடுத்து என்னது அகத்திய மலை, அடுத்து சுகர்கேன் கோவிங் ஏரியா, கோரமண்டல் கோஸ்ட், பவானி சாகர் டேம். ஓகேவா? ஈஸியா எளிமையா எழுதலாம். தயவு செஞ்சு சொல்றேன், இதை படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா? தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, இந்த மேப் எல்லாம் பாருங்க. இது என்னது, ஒரு வார்த்தை தெரியலனாலும் ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க, எங்க இருக்கு அப்படின்றத பாருங்க. மேப்பை குறிச்சு பார்த்துட்டு போங்க. ஓகேவா? கடைசி டைம்ல பார்த்துட்டு போறது வரலாம். ஓகேவா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அடுத்தது போலாமா? அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 10. இதுல என்ன மாட்டதுன்னு பாப்போமா? அடுத்து டிஸ்கஸ் த காஸ் ஆஃப் ரிவோல்ட் ஆஃப் 1857. டிஸ்கஸ் த காஸ் ஆஃப், அப்ப என்ன சொன்னேன், 1857 கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. தயவு செஞ்சு அதை படிக்கணும். அடுத்து டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிசோபிலியன் மூவ்மெண்ட். இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? தயவு செஞ்சு இதுவும் படிக்கணும். ஓகேவா? மேக் த ஃபாலோவிங் பிளேசஸ் இன் இந்தியன் மேப். ஓகேவா? டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். இது என்ன பண்றாங்க, ரிப்பீட், வந்தா சுட்டான் ரிப்பீட், வந்தா சுட்டான் ரிப்பீட்ன்ற மாதிரி இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. தயவு செஞ்சு படிச்சிருப்பீங்க. டெக்கான் பிளாட்டியூ, பிளாக் ஸ்ட்ரைட், டீ க்ரோவிங் ஏரியா, மவுண்டன் சாயில், ஆரோவலி ரேஞ்ச், ரிவர் கங்கா. ஓகேவா? என்னது இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. என்னது இந்த மேப்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. நமது 8 மார்க் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது, ரொம்ப முக்கியம். அடுத்து மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் இன் தமிழ்நாடு. கல்ஃப் ஆஃப் மன்னார், வைகை ரிவர், தொட்டபெட்டா, ஆனைமலை, டெட்ராய்ட் ஆஃப் தமிழ்நாடு, கோரமண்டல் காஸ்ட், பே ஆஃப் பெங்கால், புலிகாட் லேக். ஓகேவா? அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்படியே வேற கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. நாளைக்கு உங்க கொஸ்டின் பேப்பர்ல வரும். படிக்காம போனீங்க அப்படின்னா அங்க அதை ஞாபகம் வரணும். அங்கேயே அப்பவே சொன்னாங்க, கேட்டிருக்கணும். ஓகேவா? அப்ப தோணும் எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு, ஐயோ இதை சொன்னாரே, படிச்சிருக்கலாமே, சொன்னாங்களே படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். தயவு செஞ்சு இப்பயே படிச்சுட்டு போயிருதுக்கு. ஓகேவா? அங்க போயிட்டு 5 மார்க் விடுறதுக்கு இப்ப படிச்சுட்டு போயிரு. ஓகேவா? இப்பயே பாத்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 11. இதுல என்ன மாட்டதுன்னு பாப்போமா? எக்ஸாமின் தி ஃபேக்டர் தட் லெட் டு தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் காந்தி டு மாஸ் லீடர். ஓகேவா? இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. நரேட் தி ஹிஸ்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியன். ஓகேவா? இந்த கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? இது படிச்சுட்டு போனோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆரவல்லி ரேஞ்ச், அது ரிப்பீட் தான் ஆகிட்டே இருக்கு. அதுல இருந்து இல்லாம இல்ல. ஆரவல்லி ரேஞ்சு, வெஸ்டர்ன் காட்ஸ், ரிவர் கங்கா, அடுத்தது ஆன் ஏரியா, காட்டன் கல்டிவேஷன், மும்பை, கொச்சின்லாம் ஈஸியா இருக்கலாம். ஹெட் குவார்டர்ஸ் இன் சவுத் ரயில்வே, டீ க்ரோவிங் ஏரியா, இதெல்லாம் வந்து எளிமையா எடுக்கலாம். ஓகேவா? அடுத்து தாமிரபரணி, இது என்னது தமிழ்நாட்டுல, இது என்னது இந்தியால. அப்ப தமிழ்நாடு இந்தியாவை வளைச்சு கேட்கறாங்க. ஈஸியா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா எளிமையா என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் அப்படின்றத ஸ்கோர் பண்ணலாம். அதுலயும் பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, என்னது துறைமுகம் பார்க்கணும், போர்ட்டு பார்க்கணும், அடுத்து என்னது ஏர்போர்ட் பார்க்கணும், அப்புறம் பறவைகள் சரணாலயம் சான்ச்சரி இருக்குன்னா சான்ச்சரி பார்க்கணும், அடுத்ததாச்சும் க்ரோவிங் ஏரியா இருக்கா, என்னது சனல் கல்டிவேஷன் ஏரியா அது மாதிரி இருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கு அப்படின்னா அதை பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அடுத்து சவுத் வெஸ்ட் மான்சூன், அப்புறம் என்னது அந்த மாதிரி இருக்குல்ல, மான்சூன் சம்பந்தமா இருக்குல்ல, அது படிச்சுட்டு போகணும். அதுல இருக்கு. அடுத்து ரிவர் இருக்கு. ஓகேவா? கங்கா ரிவர், பிரம்மபுத்திரா, நர்மதா, தபதி, அதை பார்த்துட்டு போகணும். இங்க சைடு வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆறு, கங்கா ஆறு, அதை பத்தி கொஞ்சம் படிச்சுட்டு போகணும். சாரி, வைகை ஆறு, அதை பத்தி படிச்சுட்டு போகணும். காவிரி ஆறு கண்டிப்பா கேட்பாங்க, காவிரி ஆறு படிச்சுட்டு போகணும். இது இப்படி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா எளிமையா என்ன பண்ணலாம், 8 மார்க் அப்படின்றத வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 12. இப்பதான் சார் தமிழ் மீடியத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற சில பேர் கேட்குறீங்க. நான் கீழே கொஸ்டின் வச்சிருக்கேன், சும்மா உங்களுக்காக வச்சிருக்கேன். கிழக்கிந்திய மணியத்து கட்டபொம்மன் நடத்திய வீர தீர போர் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. கிழக்கிந்திய மணியை பத்தி ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. கட்டபொம்மனை பத்தி கேட்பாங்க. இப்பயே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து காந்திகளை ஒரு மக்கள் தேர்வாக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன, அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் இந்திய வரைபடத்துல கீழ்காணும் இடங்களை குறிங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆரவல்லி, நர்மதை, தக்கான பீடபூமி, பன்னா உயிர்கோள பெட்டகம், அடுத்து தார் பாலைவனம், மேற்கு தொடர்ச்சி மலை, பாரதீப் துறைமுகம், கரிசல் மண் பகுதி. ஓகேவா? கரிசல் மண் பகுதி. அப்ப மண்ணு. ஓகேவா? மண்ணை விட்டுட்டேன். மண் எங்க இருக்கு, வண்டல் மண் எங்க இருக்கு, கரிசல் மண் எங்க இருக்கு, அதை பத்தி கேட்பாங்க. அதுல இருந்து கொஸ்டின் இருக்கும். அதனால அதை படிச்சுட்டு போகணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிடும். அடுத்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு வரைபடத்துல கீழ்காணும் இடங்கள் கேட்கறாங்களா? பாலாறு, வேடந்தாங்கல், அடுத்து பழவேற்காடு ஏரி, முல்லை பெரியாறு அணை, அடுத்து பட்டு தொழில் நடைபெறும் இடம், எண்ணூறு, விமான நிலையம் ஏதேனும் ஒன்று, இந்திய பெருங்கடல். ஓகேவா? இது எங்க குடிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல, இது இந்தியால. அப்ப இந்தியா தமிழ்நாடு தான் என்ன பண்றாங்க, திருப்பி கொடுக்குறாங்க. என்னது இப்பயே தெரிஞ்சது அப்படின்னா 8 மார்க். ஓகேவா? 8 மார்க் வாங்கலாம்டா ஈஸியா. என்னது இதுல 8 மார்க்கு, நான் சொன்ன அந்த 8 மார்க்கை படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியா 8 மார்க் வாங்கலாம். ஓகேவா? கண்டிப்பா கேட்பாங்க. நான் அடிச்சு சொல்றேன். 1806, 1857, அடுத்து என்ன இருக்கு, அப்புறம் முதல் உலக போர். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கட்டபொம்மன் அவரு சம்பந்தமா உள்ளது.
அதுக்கப்புறம் ஈவேரா பெரியாரு, 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கம், அதுல இருந்து கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? இப்பயே எழுதி வச்சுக்கோ, நாளைக்கு எக்ஸாம்ல வரப்போகுது. ஓகேவா? தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிரு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்களேன். அடுத்து எக்ஸாமின் தி ஃபேக்டர் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் காந்திஜி அண்ட் மாஸ் லீடர், இந்த கொஸ்டினை சேர்த்துக்கோ. இதுல இருந்து வந்து கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 14 கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்றாங்க, திரும்ப வந்தா சுட்டா ரிப்பீட் அப்படின்ற மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்காங்க. கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? தயவு செஞ்சு படிச்சிரு. ஓகேவா? டிஸ்கஸ் தி பேக்ரவுண்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி, பாயிண்ட் அவுட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி சேஞ்ச் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், அது சம்பந்தமா இருக்கு. அடுத்து பாருங்க, மறுபடியும் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டாங்களா? சவுத் வெஸ்ட் மான்சூன். அடுத்து பேடி ரீஜியன், அடுத்து எனி ஒன் இந்தியன் ஏர்போர்ட், அடுத்து தார் டெசர்ட். ஓகேவா? தார் பாலைவனம், ரிவர் கங்கா, ஆரவல்லி ரேஞ்சு, டிக்கான் பிளாட்டிவ், மலபார் கோஸ்ட், அது புரிஞ்சிச்சா? அடுத்து தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா கோரமண்டல் கோஸ்ட், கல்ஃப் ஆஃப் மன்னார், நீலகிரி ஹில்ஸ், புலிக்காட் லேக், ரிவர் காவேரி, தூத்துக்குடி. ஓகேவா? தூத்துக்குடி அல்லது தூத்துக்குடி அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் வைகை டேம், சாஃப்ட்வேர் சென்டர், ஏதாச்சும் ஒன்று எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எளிமையா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அசால்ட்டா. ஓகேவா? சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் எனக்கு தெரிஞ்சு 8 மார்க் அப்படின்றது வாங்கலாம். ஓகேவா? அதுக்கு இடம் தெரிஞ்சா போதும், இந்த இடம் இருக்கா அந்த இடம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா போதும், ஈஸியா என்ன பண்ணலாம், மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ணலாம். தயவு செஞ்சு சொல்றேன், இதெல்லாம் படிச்சுட்டு போயிருங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து 14, ஏதாச்சும் மாட்டுதுன்னு பார்ப்போமா? இதுல பாருங்களேன், எஸ்ஏ ஆஃப் தி ஹீரோயிக் ஃபைட் வீரபாண்டிய கட்டபொம்மன். கொரோனா வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி கொஸ்டின் எல்லாமே இல்லவே இல்லை, அது ரொம்ப முக்கியம். எக்ஸாமின் தி ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன் மாஸ் லீடர். ஓகேவா? அந்த கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், மார்க் த ஃபாலோவிங் இன் தி மேப் இன் இந்தியா. இந்தியா மேப் பாருங்க, ஆரவலி, நர்மதா, டெக்கான் பிளாட்டிவ், அடுத்து பனா பயோஸ்பிக், என்னது ரிசர்வ், அடுத்து தார் டெசர்ட், வெஸ்டர்ன் காட்ஸ், அடுத்து என்னது பாரதீப், பிளாக் சாயில் ரீஜியன். அடுத்து இங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, ரிவர் பாலாறு, வேடந்தாங்கல், புலிக்காட் லேக்கு, முல்லை பெரியார் அணை, அடுத்து சில்க் இண்டஸ்ட்ரி ரீஜியன், எண்ணூர், ஏர்போர்ட், எனி ஒன்று, இந்தியன் ஓஷன். புரியுதா? அப்ப இது மேப் வந்து, சார் மேப் கொடுப்பீங்களா சார், ஏதாச்சும் மேப் இம்பார்ட்டன்ட் மேப் கொடுப்பீங்களா சார்னா, மேப் நான் வந்து இதெல்லாம் படி அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுல 14 கொஸ்டின் மேப்ல பாத்தீங்கல்ல, இதுல இருக்க எல்லா மேப்பும் உங்களுக்கு தெரியணும். இதுல இருக்க எல்லா மேப்பரும் என்னது, இப்ப நீங்க இதுல ஒண்ணு இருக்கு சில்க் இண்டஸ்ட்ரி ரீஜியன் அப்படின்னா அதை மட்டும் படிக்க கூடாது, இதை மட்டும் படிச்சுப்பேன் சார் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தமா இருக்கிறது எல்லாமே படிக்கணும். ஓகேவா? எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும், அப்பதான் முடியும் 8 மார்க் அப்படின்றது வாங்க முடியும். அப்ப என்னது, அப்ப ஏர்போர்ட்ல எனி ஒன்று அப்படின்னா ஏர்போர்ட் ஃபுல்லா படிச்சிடணும், துறைமுகம் ஃபுல்லா அப்படின்னா துறைமுகத்தை படிச்சிடணும், ஏர்போர்ட்னா ஏர்போர்ட்டை படிச்சிடணும். அப்ப எது இருக்கோ அதெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா போட்டு படிச்சிடணும். அப்ப எது இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபுல்லா படிச்சிடணும், அந்த வார்த்தையை மட்டும் படிக்க கூடாது. ஓகேவா? அப்ப நீங்க பாக்கணும், ரிவர் பாலாறு, அப்ப ஆறை பத்தி கேட்கறாங்க, ஆறு என்னென்ன இருக்கு அதெல்லாம் தெரியணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் என்னது இருக்குதுல டஃப்பான கொஸ்டின் பேப்பர் சார் சோசியல் எக்ஸாம் அப்படின்னு கேட்டா கூட நீ மார்க் எடுப்ப. 95+ எடுத்துட்டு ஆச்சரியம். ஓகேவா? கெத்து காட்டலாம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும். ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாமா? பாருங்க, டாப் இம்பார்ட்டன்ட் 8 மார்க்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு பார்க்கலாம், அடுத்து தமிழ் மீடியம் பசங்களுக்கு வச்சிருக்கேன். ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் தி ரோல் பிளேட் 19th century reforms and towards in தி காஸ் ஆஃப் உமன். ஓகேவா? கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு, கண்டிப்பா படிச்சுட்டு போயிருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து அட்டெம்ப்ட் ஆன் எஸ்ஏ ஆஃப் தி ஹீரோயிக் ஃபைட் வீரபாண்டிய கட்டபொம்மன். இது நிறைய வாட்டி பார்த்துட்டோம், இதுவும் படிச்சு போயிருங்க. 10 கொஸ்டினும் 10 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது படிக்காம எக்ஸாம் ஹால்ல காலைய வச்சிடக்கூடாது, கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து டிஸ்கஸ் த மெயின் காஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இது கேட்பாங்க. அடுத்து டிஸ்கஸ் த காஸ் ஆஃப் தி ரிவோல்ட் ஆஃப் 1857, இந்த கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இது கேட்பாங்க. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் த ஃபேக்டர் தட் லெட் டு தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன்டு மாஸ் லீடர், இதுல இருந்து கொஸ்டின் இருக்கு. எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாயில் டிஃப்யூஷன் ஆஃப் இன் தமிழ்நாடு, இதுல இருந்து கொஸ்டின் இருக்கு. அடுத்து எஸ்டிமேட் பெரியார். ஓகேவா? பெரியார் இல்லாம கொஸ்டின் இல்ல. EVR டிசைவ் கான்ட்ரிபியூஷன் டு தி சோஷியல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் தமிழ்நாடு, இதுல இருந்து கொஸ்டின் இருக்கு. அடுத்து அக்கவுண்ட் ஆஃப் தி அவுட் பிரேக் தி வெள்ளூர் ரிவோல்ட் இன் 1806, இதுல இருந்து கொஸ்டின் இருக்கு. அப்ப இந்த ரிவோல்ட்டும் இந்த வெள்ளூர் ரிவோல்ட்டும் தெரியணும். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இல்ல இருக்காம இருக்கவே இருக்காது, கண்டிப்பா படிச்சிருக்கணும். கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. டிஸ்கஸ் தி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, இதுல இருந்து கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? அடுத்து எவாலுவேட் தி கான்ட்ரிபியூஷன் ராமகிருஷ்ண பரமஹன்சர் அண்ட் சுவாமி விவேகானந்தா ரெகுலேட்டரி இந்தியன் சொசைட்டி, இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? நான் 10 கொஸ்டின் சொல்லியிருக்கேன், 10 கொஸ்டின் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் டைம் இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன். இப்போ 10 கொஸ்டின்ல எவ்வளவு கொஸ்டின் தெரிஞ்சுது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? என்னது யாரு எவ்வளவு கொஸ்டின் தெரியுது அப்படின்றத நான் பார்ப்பேன். ஓகேவா? நான் வந்து கீழே வந்து கமெண்ட் செக் பண்ணி பார்ப்பேன். என்ன பண்ணணும் அப்படின்னா 10 கொஸ்டின்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து தமிழ் மீடியத்துல பார்க்கலாமா? தமிழ் மீடியத்துல பசங்க பார்த்துக்கோங்க, நிறைய பேர் வந்து தமிழ் மீடிய பசங்க கேட்டுட்டே இருந்தாங்க. ஓகேவா? பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக்க இந்த கொஸ்டின் அப்படின்றது முக்கியம். அடுத்து கிழக்கிந்திய கம்யூனியத்தை கட்டபொம்மன் நடத்திய வீரப்போர், அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வினா, இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது இருக்கு, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா?
அடுத்து முதல் உலகப் போரின் முக்கிய காரணிகள் பத்தி எழுதுங்க அப்படின்றது. அப்புறம் 1857 புரட்சிக்கான பெரும்புரட்சிக்கான காரணம் குறித்து விரிவாக ஆராயவும், விரிவாக எழுதவும், விரைவாக வரையவும். கொஸ்டின் ஃபார்மேஷன் மாத்தினாலும் கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கொஸ்டின் வந்து என்ன பண்ணணும், ஒரு 2-3 வாட்டி நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சு வந்துடும். ஓகேவா? இதுதான் கேட்கறாங்க அப்படின்றது. காந்தியை வெகுஜன தலைவராக மாற்றிய காரணிகளை ஆராயுங்கள், இது கேட்பாங்க. காந்தியை வெகுஜன தலைவராக மாற்றிய காரணிகளை ஆராயுங்கள், இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு வகையான மண் பரவலை விளக்கவும். தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல எப்படிலாம் மண் வகை இருக்கு அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றத்தில் பெரியார் ஈவேராவின் தீர்க்கமான பங்களிப்பை வந்து மதிப்பிடுங்க, ஈவேரா பத்தி கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். அப்புறம் 1806 1857 கண்டிப்பா படிக்கணும். நீதி கட்சியோட சாதனைகளை பத்தி எழுதுங்க, அதை கேட்டிருக்காங்க. அடுத்து மீள்வாக்கம் செய்யப்பட்ட இந்திய சமுதாயத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சுவாமி விவேகானந்தின் பங்களிப்புகளை மதிப்பிடுங்கள். இந்த கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. ஓகேவா? நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஒரு 10 கொஸ்டின், தமிழ் மீடியத்துக்கு ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றது கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்க போது. கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு போயிருக்கணும். இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க இந்த 10 கொஸ்டின்ல எவ்வளவு கொஸ்டின் தெரிஞ்சது? 10க்கு 8 சார், எனக்கு 8 கொஸ்டின் தெரிஞ்சு சார், சூப்பர். ஓகேவா? கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுவேன் எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். எல்லாரும் எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் வந்து வேற வந்து ஃபுல்லா படிச்சுட்டு போங்க, மேப் வந்து படிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் என்னது 5 மார்க் படிச்சுட்டு போங்க, 1 மார்க் படிச்சுட்டு போங்க. எல்லாரும் தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. அது எல்லாரும் எக்ஸாம் போறது மாதிரி சாப்பிட்டுட்டு போங்க. ஓகேவா? சாப்பிடாம அவசரமா போய் தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது. நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க, நல்லா தூங்கணும். அதுக்குன்னு 10 மணி நேரம் தூங்க கூடாது. ஓகேவா? 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கிட்டு ரிவைஸ் பண்ற அளவுக்கு காலையில இருந்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் வந்து சூப்பரா எழுதுங்க. நான் அடுத்த வாட்டி தமிழ் லைவ் வருவேன். தமிழ் லைவ் வரும்போது நான் கேட்பேன் சோசியல்ல எவ்வளவு மார்க் அப்படின்னு கேட்பேன். எல்லாரும் 90+ சொல்லணும். ஓகேவா? அதே மாதிரி சயின்ஸ்லயும் கேட்பேன், சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் கேட்பேன், அப்ப நீங்களும் சொல்லணும். ஓகேவா? தமிழ்ல எவ்வளவு மார்க், சோசியல் எவ்வளவு மார்க், சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் அப்படின்னு கேட்பேன். கண்டிப்பா என்ன பண்ணணும், மார்க் அப்படின்றது 90+ எடுத்துக்கணும். ஓகேவா? கண்டிப்பா 90+ எடுக்கணும். இப்பயே சொல்லிட்டேன். என்னது, இப்பயே தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? இதுல என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதான் என்னது, அதோட ஒரு 10 மார்க் அப்படின்றது கூடி வரலாம். எங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ல. அதனால வந்து இதெல்லாம் ஃபுல் எக்ஸாம். ஓகேவா? பப்ளிக்ல பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? என்னது, திருப்பி எழுத முடியாது. ஒரு வாட்டி தான் பப்ளிக். ஓகேவா? ஒரு வாட்டி தான் போர்டு எக்ஸாம். ஓகேவா? அதனால ரொம்ப ஒரு கண்ணும் கருத்துமா என்ன பண்ணணும், உட்காந்து படிக்கணும். ஓகேவா? 90+ தயவு செஞ்சு எடுத்துருங்க. அடுத்த வாட்டி லைவ் வரும்போது யாரும் 90 கம்மியா வந்து இருக்கக்கூடாது. இப்போ சொன்னியாச்சுன்னா பண்ணணும், இதுக்கப்புறமாச்சும் உட்காந்து படிச்சீங்கன்னா கூட எடுக்கலாம். ஓகேவா? முன்னாடி படிச்சு வச்சிருப்பீங்க, ரிவைஸ் பண்ணிட்டு போனா போதும், ஈஸியா மார்க் அப்படின்றத அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கை தட்டி விடுங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.